character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good afternoon students, let us continue the graph, radial distribution. Okay, so the plot of 4 pi r square versus r for one orbital of hydrogen. So நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் தான் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி 4 pi r ஸ்கொயருக்கும் 6 ஆங்ஸ்ட்ராங் டிகிரி, ஓகேங்களா, இதுக்கு ஒரு பிளாட் வர்சஸ் பண்ணுறாங்க ஃபார் 1s ஆர்பிட்டல், அகெயின் ஃபார் 1s ஆர்பிட்டல் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது எடுத்துக்கிறாங்க, ஒரு 1s ஆர்பிட்டல் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு the above plot shows us, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, the maximum probability occurs at distance 0.52 angstrom degree. இது மேலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 0.52 angstrom degree, 0.1, 0.2, 0.3, again 0.52 angstrom degree, ஓகேங்களா. ஸோ இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.52 போட்டிருக்காங்களா. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ண ஃப்ரம் த நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரான் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் ரேடியை டிஃபர் ஆகிருக்கு, மீன் டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு த போர் ரேடியஸ். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், போர் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இண்டிகேட்ஸ் தட் த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இஸ் அட் த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இந்த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானும் நியூக்ளியஸும் இருக்குது, ஓகேங்களா. However, there is a probability to find the electron at other distance also. இது மட்டும் இல்லாமல் அதர் டிஸ்டன்ஸும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. The radial distribution function of 2s, 3s, 3p and 3d orbitals of the hydrogen atom are represented as follows. ஸோ அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு 0.52 ஆங்ஸ்ட்ராம் டிகிரின்னு பார்த்தோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் 2s, 3s, 3p and 3d orbitals of the hydrogen atom கீழே வந்து 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2s பாருங்கள், 2s ஆர்பிட்டல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், கிராஃப் எப்படி இருக்குது வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட் மேக்ஸிமம் போயிட்டு ஒரு அகெயின் 0 வந்து அகெயின் மேஜர் மேக்ஸிமம் போய் நம்மளுக்கு இப்படி ஸ்லோப் இப்படி போகுது, சரிங்களா. இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, so for 2s orbital as the distance from nucleus or increases அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2s ஆர்பிட்டல் ஹைட்ரஜன் ஆட்டத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கொஞ்சம் நியூக்ளியஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா. நம்ம 2s பார்த்தோம் இல்லையா, 2s எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு the probability was slightly increases, then இப்படி இருக்குது, இப்படி தானே இருக்குது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, for 2s orbital as the distance from the nucleus increases, distance வந்து நியூக்ளியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது the probability density எப்படி இருக்கான், ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, reaches a smaller maximum, கொஞ்சம் அளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து followed by a sharp decrease, இது வரைக்கும் மேக்ஸிமம் போய் followed by sharp decrease னா again கீழே வந்துடுச்சு, சரிங்களா, to 0
and then increase to another maximum. 0க்கு வந்து ஒரு ஷார்ப் டிக்ரீஸ், சின்ன டிக்ரீஸ், ஸ்மால் மேக்ஸிமம் போய் 0 வந்து ஷார்ப் மேக்ஸிமம் போகுது. again it falls to 0. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? the region where this probability density function reduces to 0 is called nodal surface or radial node. nodal surface or radial node. ஸோ இப்படி போய் அகைன் 0ல் வருது இல்லையா, இதுதான் வந்து நோடல் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தட்? நோடல் சர்ஃபேஸ். அதேமாதிரி 2sக்கு 3sக்கு எல்லாத்தையுமே நோடல் சர்ஃபேஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3sக்கு பார்த்தீங்கன்னா இது நோடல் சர்ஃபேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட். திஸ் இஸ் நோடல் சர்ஃபேஸ். ஓகே, ஷார்ட் ஐ ஆம் ரைட்டிங். ஸோ இதுதான் வந்து நோடல் சர்ஃபேஸ்ன்றாங்க. அந்த நோடல் சர்ஃபேஸ் உள்ளதர் பேர் என்னது? ரேடியல் நோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In general, it has been found that the ns orbital has n-1 nodes. n-1 nodes என்ன நமக்கு என்ன தெரியும்? நம்ம principal quantum number. ஓகேங்களா? In other, that is what? 1-1 0 nodes இருக்கு, அப்படி அர்த்தமா? படிங்களா? Yes, 1 nodes. Actually, it is here 1 nodes. In another words, the number of radial nodes for 2s orbital is 1. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக என்எஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது 1-1 0, அப்போ அதுக்கு நோடு வராது. இன் அதர் வேர்ட்ஸ் த நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் ஃபார் 2s எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2sனால் நம்மளது 2s எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு நோடு வரும். ஒரு நோடு தான் நம்மளுக்கு வந்திருக்கு, அதுதான் அங்கே சொல்கிறாங்க 1 நோட். அண்ட் ஃபார் 3s ஆர்பிட்டல் இட் இஸ் 2 நோட் அண்ட் ஸோ ஆன். 3s பார்த்தீங்கன்னா 2 நோடு இருக்கும். அகைன் 4s பார்த்தீங்கன்னா எஸ் 3p and 3d orbitals show pattern of the numbers. Okay, 3s பார்த்தீங்கன்னா again how many nodes here? 1 node is 1 node. Again you here it is no nodes, that is 0 nodes. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள். And in other words, the number of radial nodes for 2s orbital is 1 and for 3s orbital it is 2 and so on. ஓகேங்களா? The plot of 4 pi r square versus r for 3p and 3d orbital shows similar pattern. ஓகேங்களா? நம்ம சொன்ன பேட்டர்னே தான் திரும்பியும் வருது. But the number of radial nodes are equal to n-l-1. அங்கே பார்த்தீங்கன்னா n-1 பார்த்தோம், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா n-l-1. where n is நமக்கு தெரியும், n வந்து principal quantum number, l வந்து azimuthal quantum number. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we get the number of nodes by using the formula n-l-1. ஓகேங்களா? angular distribution function. அடுத்தது பார்த்தீங்கன்னா angular ஃபஸ்ட்டு radial function பார்த்தோம், that is radial distribution function. angular distribution functionனா என்னென்னா the variation of probability of locating the electron on a sphere with a nucleus at its center depend on the azimuthal quantum number of the orbital in which the electron is present. angular பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா the variation of again the probability of electron தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதில் இந்த நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி எப்படி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, எதில்? ஆங்குலர் டிபெண்ட் பண்ணல, அசிமித்தல் குவாண்டம் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? தட் இஸ் எல். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 1s ஆர்பிட்டல் நம்ம எடுத்துப்போம். 1s ஆர்பிட்டலில் l ஈக்குவல் டு 0, ஸோ m ஈக்குவல் டு 0. ஸோ 1√2 and g5 is equal to 1/√2π அப்படின்னு சொல்கிறாங்க. therefore the angular distribution function is equal to, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? that is 1/√2 into again 1/√2π. taking √2, what do we get the answer? 1/2√2π. ஓகேங்களா? sorry, 1/2√π. that is it is an independent of the angle theta. ஸோ இந்த இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது தீட்டாவட் ஆங்கிள், தட் இஸ் தீட்டா இருக்கு இல்லையா ஆங்கிள், அது டிபெண்ட் பண்ணி இல்லை, அதுதான் இண்டிபெண்ட் ஆஃப் ஆங்கிள் தீட்டா அண்ட் ஃபை. ஸோ தீட்டாவையோ இல்லை ஆங்கிளையோ டிபெண்ட் பண்ணி இல்லை. ஹென்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டிரெக்ஷன் ஃப்ரம் த நியூக்ளியஸ். இதுலேருந்து என்னென்னா
டிரெக்ஷனையும் அது டிபெண்ட் பண்ணி இல்லை. அதனால தான் இண்டிபெண்ட் ஆஃப் த டிரெக்ஷன் ஃப்ரம் த நியூக்ளியஸ். த ஷேப் ஆஃப் த எஸ் ஆர்பிட்டல் இஸ் ஸ்பெரிக்கல். ஓகேங்களா, அதனால தான் த ஷேப் ஆஃப் த எஸ் ஆர்பிட்டல் இஸ் ஸ்பெரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி பார்ப்போமா? Now you see this s orbital. நம்ம படிச்சிருக்கோம் s orbital is always spherical. ஓகேங்களா, this is what x. Consider this is x and this is y and this is z. Okay, axis only. Here oneness same the oneness. இதை நம்மளுக்கு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறாங்க பாருங்க. காட்டும்போது இதில் என்ன, அது சென்டரில் ஒரு ஒயிட் ஸ்பேஸில் இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம நோடு. நம்ம இப்படி போட்டோம் இல்லையா, இப்படி மேலே இன்க்ரீஸ் ஆகி அகைன் ஜீரோவில் வந்து அகைன் மேலே போய் இப்படி பார்த்தா இந்த இதில் தான் நோடுன்னா, அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் க்ரௌட் வந்து நம்ம இதில் கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஒரு இந்த நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரான் கிட்டே இருக்கிறப்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கப்போ நம்மளுக்கு அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்க மாரி இருக்கும். டிஸ்டன்ஸ் போக போக கம்மியாக இருக்கும், எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாக இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதே ஒரு சர்டன் பாயிண்டில் அந்த எலக்ட்ரானுடைய இதுவே இருக்காது, பிகாஸ்னால் ரிப்பல்ஷனால நம்மளுக்கு சுத்தமாக இருக்காது. அதுதான் நம்ம நோடல் ஸ்பேஸ். அந்த இடத்துல எலக்ட்ரானே பார்க்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோக்கே வந்துடுச்சு. அதுதான் இந்த ஒயிட் ஸ்பேஸ் நம்மளுக்கு காட்டுது, நோடல் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஓகே, again you see x axis, y axis, z axis. Here for this is for 2 years and this is for 3 years. ஓகேங்களா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நோட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் ஒரு நோடு இருக்குது பாருங்கள், இதில் இது ஒரு நோடு இருக்கா நியூக்ளியஸு, அகெயின் இது ஒரு நோடு இருக்கா, இங்கே பாருங்கள் 2 நோட்ஸ் இருக்குது. அந்த ஒயிட் ஸ்பேஸாக காட்டிருக்காங்களா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் நோடல் ஏரியா. ஓகேங்களா, திஸ் இஸ் ஷேப்ஸ் ஆஃப் 1s 2s and 3s ஆர்பிட்டல்ஸ். எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் p ஆர்பிட்டல்ஸ் l equal to 1 and s orbital completed. Then coming to p orbitals, l equal to 1 and the corresponding m values are, நமக்கு தெரியும் l equal to நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, azimuthal quantum number. If l is equal to 1 means -1 0 +1 3 values நமக்கு வந்துரும். படிச்சோமா இல்லையா? Yes. The angular distribution functions are quite complex and are not discussed here. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே கொண்டு வர முடியாது. நம்ம அதில் படித்தோம் இல்லையா f(x), ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்ன்றதால நம்ம கொண்டு வர முடியாது. The shape of the p orbital is shown in the figure 2.8. 2.8ல நம்ம பார்ப்போம். சரிங்களா, the 3 different m values indicates as 3 different valuesனால் எது, -1 0 and 1 இருக்கு இல்லையா, அந்த 3 different values indicates that there are orientation possible for p orbitals. ஜென்ரலாக p orbitals எப்படி இருக்கும், நம்மளுக்கு இப்படி இருக்கும். அது எந்த ஓரியன்டேஷனில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லும். ஓகேங்களா, these orbitals are designed as px, py and pz அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. And angular distribution for this orbital, these orbitals இதுதான் px, py and pz, shows that the lobes are along the x, y and z axis. ஸோ x ஆக்சிஸில் இருக்குது, y ஆக்சிஸில் இருக்குது, z ஆக்சிஸில் இருக்குன்னு அது நம்ம சொல்லுது. ஸோ இப்போ pxனால் நம்மளுக்கு என்ன அர்த்தம், எலக்ட்ரான் வந்து p ஆர்பிட்டலில் வந்து x ஆக்சிஸில் இருக்குது, அது yனா y ஆக்சிஸில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம இதை வச்சு நம்ம எலக்ட்ரான் எந்த ஆக்சிஸில் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. As seen in the figure 2.8, the 2p orbitals have one nodal plane. Let us have the diagram 2.8. Okay, p orbital. ஸோ இது பாருங்கள், இதுதான் ஃபிகர் 2.8, the shapes of 2p orbitals. ஸோ 2p orbital பார்த்தோம் இல்லையா, x axis, y axis and z axis பார்த்தோம். அது px அப்படின்ற போது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, this is what x axis, இந்த ஃபிகர் படி x axis இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, and this is z, ஓகே, and this is y, இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ p of x அப்படின்னா நம்மளுக்கு இந்த x ஆக்சிஸில் p ஆர்பிட்டல் இருக்குது. அதேமாதிரி yனா இப்போ செப்பரேட்டாக நம்ம எடுத்துப்போம், y எடுங்க, z and this is y and this is, consider this is x.
இப்போ இதில் ஒய்னா இந்த ஒய் ஆர்பிட்டலில் இருக்குது. அதை தான் அவங்களுக்கு இப்படி 3Dயாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சரிங்களா? நோடல் பிளேன் YZ, நோடல் பிளேன். இதில் நோடல் பிளேன் எப்படி வருது பாருங்க, YZ நம்மளுக்கு வருது. YZனா இதோட நோடல் பிளேன் இப்படி வரும் நம்மளுக்கு. ரஃப் அவுட் வச்சிங்க, இந்த நோடல் பிளேன் இப்படி வருது. இதுக்கு PYக்கு XZ வருதுன்றாங்க. XZ நம்மளுக்கு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது இல்லையா? அப்போ இதோட நோடல் பிளேன் நம்மளுக்கு எப்படி வரும், இப்படி வரும். ஸோ திஸ் இஸ் அ நோடல் பிளேன். XYக்கு P of Zக்கு XY நோடல் பிளேன் நம்மளுக்கு வருது. தட் இஸ் வாட் லைக் திஸ். அந்த பிளேன் ஒரு பிளேன் சர்ஃபேஸ் வருது இல்லையா, அதுதான் அந்த நோடல் பிளேன் இப்படி வரும் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார் D ஆர்பிட்டல் L equal to 2 நம்மளுக்கு தெரியும். L equal to 1னா என்னென்ன வேல்யூஸ்ன்னு பார்த்தோம். -1 0 +1. சிமிலர்லி L equal to 2னா -2 -1 0 +1 +2. ஸோ த ஷேப்ஸ் ஆஃப் த ஸோ 5 அப்படின்றதுனால நம்மளுக்கு D ஆர்பிட்டல்ஸ் தெரியும். ஓகேங்களா? த D ஆர்பிட்டல்ஸ் லுக்ஸ் லைக் எ கிளவர் லீஃப். ஸோ இந்த பூக்கொத்து மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே கோர்வியாக இருக்க பாருங்கள் இல்லையா? ஸோ த 5m வேல்யூஸ் கிவ் ரைஸ் டு 5 D ஆர்பிட்டல்ஸ். ஒவ்வொரு வேல்யூவுமே ஒவ்வொரு D ஆர்பிட்டல் நம்மளுக்கு ரைஸ் பண்ணும். ஓகேங்களா? த 3 D orbitals namely என்னென்ன ஆர்பிட்டல்ஸ், dxy, yz, zx, x square minus y square, dz square. அதனால் அந்தந்த பிளேனில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா? the 3D orbitals contain 2 nodal planes. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 நோடல் பிளேன். நம்ம நோடல் பிளேன் அங்கே PY பார்த்தோம் இல்லையா, PX PY PZ சேம் திங். இதில் பார்த்தீங்கன்னா 2 நோடல் பிளேன், அங்கே வந்து சிங்கிள் தான் வந்தது இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? For example, you see this is 3D XY. ஓகேங்களா? அப்படின்னா x axisல this is what x axisல இப்படி இருக்கு. again y axis which is y axis, this is y axisல ஒரு p ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ 2 p ஆர்பிட்டல்ல xல ஒன்று yல ஒன்று இருக்கு. இங்கே yல ஒன்று zல ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அதோடைய 3D டைமென்ஷன் ஃபார்மில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதோடைய நோடல் பிளேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் XZ கொடுத்துருக்காங்க, 3D XZ. இது நோடல் பிளேன் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ப்ளிட் பண்ணி காட்டிருக்காங்க. இது ஒரு நோடல் பிளேன். ஓகேங்களா? அகைன் யூ see this diagram. நோடல் பிளேன் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அது புரியுதா? இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். இதோடைய நோடல் பிளேன் எப்படி வரும் நம்மளுக்கு, இப்படி வரும். ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேன் வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா என்னது, அகைன் இந்த D ஆர்பிட்டலில் நம்மளுக்கு 2 நோடல் பிளேன் நம்மளுக்கு வருது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. தென் ஷேப்ஸ் ஆஃப் திஸ் இஸ் த ஷேப்ஸ் ஆஃப் D ஆர்பிட்டல்ஸ். ஃபார் F ஆர்பிட்டலுக்கு L equal to 3 பார்த்தோம் இல்லையா. ஸோ M வேல்யூஸ் எப்படி வரும், -3 -2 -1 0 +1 +2 +3 கரஸ்பாண்டிங் டு 7 F ஆர்பிட்டல்ஸ். நம்ம 3Dக்கு பார்த்த மாதிரி F பாருங்கள், FZ3, FX2. இதெல்லாம் the designation of the shapes. ஓகேங்களா? FY ஸ்கொயர், அதாவது எந்த பிளேனில் எந்த ஆர்பிட்டலில் இருக்குது. அகைன் F ஆர்பிட்டலில் எப்படி இருக்குது, FXYZ, FZ x square minus y square, Fx x square minus 3y square. These are some of this, and these are 3 nodal planes. So first கேஸில் 1 nodal பார்த்தோம், Dல வந்து 2 nodal plane பார்த்தோம், Fல 3 nodal planes. ஓகேங்களா? அதோட டயக்ராம்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகைன் X Y Z இல்லாட்ட கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. Xல இங்கே இந்த இது படி பார்த்தீங்கன்னா இதில் X உங்களுக்கு இது Z, அகைன் திஸ் இஸ் Y. அப்படின்னா என்னது, இப்படி ஒரு டயக்ராம் இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, அகைன் இப்படி. அதான் ஒரு ஃப்ளவர் லீஃப் மாதிரி கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கும் நம்ம ட்ரா பண்ணனா டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அதோட டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நமக்கு ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குன்னா, இதெல்லாம் S இருக்குதுன்னு அர்த்தம். சென்டரில் ஒரு S இருக்குது. ஏன்னா S ஆர்பிட்டல் தாண்டி தான் நம்ம P ஆர்பிட்டல் வரும். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு S இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வரும். அந்த ஆக்சிஸ் அந்த மாதிரி டிஃபர் ஆகும். So the energies of orbital in hydrogen atom, hydrogen atomனாலே நம்ம இதுதான் எக்ஸ்பிளைன் ஸ்க்ராடிங்கர்லேருந்து என்ன பார்க்குறோம், 1 எலக்ட்ரான் ஸ்பீஷியஸ்ன்னு பார்க்குறோம்.
only one electron is present. For such one electron system, the energy of the electron in the nth orbit is given by the expression. Nth orbit na first என்ன எனர்ஜி லெவலில் இருக்குது, எந்த ஆர்பிட்டில் இருக்குது, அது எந்த எக்ஸ்பிரஷனில் கொடுக்குறாங்கன்னா En is equal to, ஏற்கனவே இந்த வேல்யூ நம்ம பார்த்தோம் இல்லையா, En is equal to -1312, that is 1312.8 Z square by N, kilojoule per mole or kilojoule mole minus 1. ஓகேங்களா, இந்த என்னோட வேல்யூ நம்ம இப்படி கொடுக்குறாங்க. From this equation இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, we know that the energy depends only on the value of principal quantum number n. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, குவாண்டம் நம்பர், எந்த குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. எது? எனர்ஜி. As the n value increases, the energy of the orbital also increases. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஆர்பிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க இந்த ஈக்குவேஷன் வந்து. The energies of various orbital, and the energies of various orbitals will be in the following order. The energy இருக்கு இல்லையா, அந்த எந்த ஒரு ஆர்டரில் கொடுக்குறாங்க. என்ன ஆர்டர்? 1s 2s, that is 1s வந்து 2s விட லெஸராக இருக்குது. பட் 2s 2p கம்பேர் பண்ணிங்கன்னா more or less சேமாக இருக்கும். Again 2p is lesser than 3s, 3s more or less same to, that is similar to 3p, that is the similar to 3d, but lesser than 4s but similar to 4p. ஓகேங்களா, that is again 4p is similar to 4d, 4f and lesser than 5s, then similar or equal to 5p, then equal to 5d, again equal to 5f, lesser than 6s, that is equal to 6p, that is again equal to 6d, again equal to 6f, lesser than 7s. ஓகேங்களா, இப்போ ஒரு எலக்ட்ரானை பார்த்தீங்கன்னா, this is nucleus, again this electron, again here one electron, again here so many electrons, leave it. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால் எடுத்துட முடியாது. இந்த எலக்ட்ரான்லாம் தாண்டி உள்ளே வந்து எடுக்கிறது, தட் இஸ் வெரி, இதோடைய அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டையாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எடுக்கிறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது. இதோடைய ஸ்டெபிலிட்டி எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ எனர்ஜி வந்து நம்ம அதிகமாக கொடுத்தா எனர்ஜி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா போக லேயர் போக போக ஷெல்ஸ் அதிகமாக நியூக்ளியஸ்லேருந்து அப்பார்ட் ஆக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, the electron in the hydrogen atom occupies the 1s orbital that has the lowest energy. அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் லோயஸ்ட் எனர்ஜி. ஹைட்ரஜன் ஆட்டம் வச்சா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1s ஆர்பிட்டலுக்கு தான் வந்து ரொம்ப கம்மியான எனர்ஜி. ஓகேங்களா, this state is called ground state. அந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ground state, that is first energy levelனு சொல்லலாம். ground state நம்ம சொல்லலாம். excited state, ground state, ground stateலேருந்து excited stateலாம் படிப்பீங்க. ஓகேங்களா, when this electron gains some energy, it moves to the higher energy orbitals such as 2s, 2p, okay, etc. These states are called excited states. இந்த ஸ்டேட் நம்ம என்ன சொல்கிறோம்? excited state. இந்த எலக்ட்ரானுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது எங்கே இருக்குது? கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. அதே எலக்ட்ரானு கொஞ்சம் நல்லா எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை கெயின்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்னா அகெயின் அது நெக்ஸ்ட் இருக்குது 2s, 2p, அகெயின் வைஸ் வெர்சா 3s, 3p, ஸோ ஆன். ஓகேங்களா, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. However, the above order is not true for atoms other than hydrogen, that is multi-electron system. So the above order is not true for atoms other than the hydrogen. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், that is single electron ஸ்பீஷிஸுக்கு இது ஓகே. பட் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு இது இந்த ஆர்டர் வந்து சூட் ஆகுமானா ஆகாது.
For such systems, அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க, Schrödinger equation is quite complex. அதுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. So for this systems, the relative order of energies of various orbital is given approximately by the n+1 rule. ஸோ இதுக்கு மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு ஸ்க்ராடிங்கர் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன கொண்டு வரோம், n+1 ரூல் கொண்டு வரோம். சரிங்களா? இட் ஸ்டேட்ஸ் தட் த லோயர் த வேல்யூ ஆஃப் n+1 ஃபார் அன் ஆர்பிட்டல் த லோயர் இஸ் இஸ் எனர்ஜி. n+1 வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ எனர்ஜி கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. If the two orbitals have the same value of n+1, the orbital with the lower value of n will have the lower energy. ஓகேங்களா? அந்த n வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே, தட் இஸ் என்னென்ன பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை டிட்டர்மைன் பண்ண முடியும். இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ இருக்குது, அப்போ n வேல்யூ எது கம்மியாக இருக்கோ அதுக்கு வந்து நம்ம கம்மியான எனர்ஜின்னு கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி தான் மேலே 1s 2s அப்படின்னு அந்த எனர்ஜி லெவல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? So the orbital with lower value of n will have the lower energy using, ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய டேபிள் காலம் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்னு பார்ப்போங்களா? லெட் us have a recap. Okay, so in the curve பார்த்தோம், the probability of electron, maximum electron, that is maximum electron எப்படி இருக்கும், நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரானோட டிஸ்டன்ஸ் கம்மியாக ஆக ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1s எலக்ட்ரான் ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு 0.5ன்னு பார்த்தோமா? எஸ். அகெயின் பார்த்தீங்கன்னா இதுடைய 2s உடைய அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு 2s ஆர்பிட்டல் டயக்ராம் எப்படி இருக்கும், அதோடைய நோடல் எத்தனை நோடல் இருக்கும், ஒரே ஒரு நோடு வந்திருக்கும். அகெயின் 3s பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதில் மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா 2 நோட்ஸ் இருக்குது. அகெயின் 3p ஆர்பிட்டலோட டயக்ராம் பார்த்தோம், இதுக்கு ஒரே ஒரு நோடு பார்த்தோம். 3d ஆர்பிட்டலோட டயக்ராம் பார்த்தோம், இதுக்கு நோ நோட்ஸ். ஓகேங்களா? அகெயின் இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா, எஸ் ஆர்பிட்டலில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதோடைய நோட்ஸ் பார்த்தோம் இல்லையா, 3D ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம். அகெயின் நோடல் பிளேன்னா என்னன்னு பார்த்தோம், நோடல் பிளேனோட டயக்ராம்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? அதில் px py pz எப்படி இருக்கும், அந்த ஷேப்ஸ் ஆஃப் 2b ஆர்பிட்டல்ஸ் பார்த்தோம். அகெயின் வந்து இதோடைய கிளஸ்டர் ஃப்ரம் ஸ்க்லவர் லீஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் p ஆர்பிட்டல்லே. ஓகேங்களா? 3D xyனா எப்படி இருக்கும், 3D yz எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? எஸ், 3D xz, அகெயின் 3D x square minus y square. ஓகே, அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் f ஆர்பிட்டல்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? f ஆர்பிட்டல்ஸ் மீன்ஸ் ஹவு x axis, y axis, z axis, and all these things you have seen. And finally we have seen the energies of orbitals. The Schrödinger equation வந்து சிங்கிள் எலக்ட்ரான் விஷயத்துக்கு இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு இது ஸ்க்ராடிங்கர் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ n+1 ரூல் அப்படின்னு போகிறாங்க. அந்த n வேல்யூ கம்மியாக அந்த எனர்ஜியுடைய கம்மியாக இருக்கும். அகெயின் பார்த்தீங்கன்னா n வேல்யூ அதிகமாக எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதோடைய ஆர்டர் பார்த்தோம். அகெயின் இதை பேஸ் பண்ணி n+1 எப்படி அப்ளை பண்ணுறான்றதை ஃபியூச்சர் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road,
Karikalambakkam, Puducherry 7.